கெய்ரோவின் பழமையான வீதிகள் மாலை நேரத்து செந்நிற ஒளியில் நனைந்து கொண்டிருந்தன. 3வது மாடியில் ஜைனப் அந்த பெரிய மேஜையில் தனியாக அமர்ந்திருந்தார். இது அவர் தனது கணவர் உமர் இல்லாமல் எதிர்கொள்ளும் முதல் ரமலான். உமர் எப்போதும் ஒரு பேரீச்சம்பழத்தை பாதியாக பிட்டு ஜைனப்பிற்கு கொடுப்பார். இன்று அந்த மேஜையில் நிலவிய அமைதி ஜைனப்பின் இதயத்தை ரணமாக்கியது. மசூதியிலிருந்து மஃப்ரிப் அதான் ஒலி கேட்டது. ஜைனப் ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்தார். பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு சிப் தண்ணீர் குடித்தார். அப்போது கதவு தட்டப்பட்டது. பக்கத்து வீட்டு பையன் யூசுப் கையில் ஆவி பறக்கும் ஒரு தட்டுடன் நின்றிருந்தான். எங்க அம்மா நிறைய சமைத்து விட்டார். எங் அப்பாவை காப்பாற்ற இதை வாங்கிக் கொள்ளுங்கள் பாட்டி என்று அவன் கூறினான். ஜைனப் புன்னகையுடன் அதனை வாங்கிக் கொண்டார். யூசுப்பின் மழலை பேச்சும் சிரிப்பும் அந்த வீட்டின் மௌனத்தை கரைத்தன. தன் துயரம் ஒரு ரகசியம் அல்ல என்பதை ஜைனப் உணர்ந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அபு தர்ரே, நீர் குழம்பு சமைத்தால் அதில் தண்ணீரை அதிகமாக்கிக் கொள்ளும், உமது அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ளும். நூல் சஹீஹ் முஸ்லிம். இந்த நபிமொழி அண்டை வீட்டாருடன் உணவை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் சமூக ஒற்றுமையையும் நமக்கு மிக அழகாக விளக்குகிறது. கருணை, அன்பு மற்றும் பிறருக்கு உதவும் குணம் ஆகியவையே ரமலானின் உண்மையான நோக்கம் என்பதை ஜைனப் உணர்ந்தார். ரமலான் முபாரக்.